வணக்க நேயர்களே, நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்குறோன்னா பழமொழிக்கான விளக்கம் தான். அந்த விளக்கத்துக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு முறை நாம் இந்த பழமொழி பார்த்துருவோம். இந்த பழமொழி இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னா என்ன? முதல்ல அதை பார்ப்போம். பழமொழி இக்கரைக்குன்னா என்னென்னா, இப்போது நாம் இங்கே நின்றுட்டுருக்குறோம். இந்த கரையில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா காஞ்சி போன புற்களாக இருக்குது. அதுவே அப்படியே வாங்க, இங்கே பாருங்கள், அந்த கரை தெரியுதுங்களா? இந்த கரை ஓரங்கள்லாம் பார்த்தா பசுமையாக நமக்கு தெரியுது. அப்போது இந்த கரையில் இருந்து நாம் பார்த்தோம் அந்த கரையை அப்படின்னா அங்கேயும் எல்லாம் பசுமையாக தெரியும். இப்போ இந்த கரையில் காஞ்சி போயிருக்கு பூண்டு புல் அப்படின்னா அந்த கரையிலலாம் பசுமையாக இருக்குது அப்படின்றது தான் ஒரு பொருள். அதுதான் இக்கரைக்கு, இந்த கரைக்கு அப்படிங்கிறது அந்த பொருள். இந்த கரையிலேருந்து பார்த்தா அடுத்த கரையில் எதிரில் இருக்கிற அடுத்த கரையெல்லாம் பசுமையாக தெரியும் அப்படின்னு. ஆனால் உண்மை என்னன்னா, அந்த கரையில் போய் பார்த்தோம்னாலும் இப்போ நாம் இங்கே பார்த்துட்ருக்குறோம் பார்த்தீங்களா, அதை இந்த காஞ்சி போன புற்களெல்லாம் இதே மாதிரி தாங்க. அந்த கரையிலையும் எல்லாமே காஞ்சி போய் தான் இருக்கும். நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறதுனால நமக்கு பசுமையாக தெரிகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நாம் பார்க்குறோம். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்போ இந்த பழமொழி நம்மளுடைய வாழ்க்கையில் எது கூட நம்ம ஒப்பிடுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு கடைக்கு ஒரு பொருள் வாங்க போவோம், ஒரு பொருள் எடுத்துருவோம். இந்த பொருள் எடுத்துகிட்டு இதை வாங்கலாமா, நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அதே மாதிரி வேறு ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருளையும் எடுப்போம் கையில். இப்போ முதல் எடுத்த பொருளை விட ரெண்டாவது எடுத்த பொருள் நல்லதாக தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நாம் திரும்ப அப்படின்னா, மூணாவதாக இன்னொரு பொருள் கண்ணுக்கு தென்படும். இதை விட அது நல்லா இருக்கே அப்படின்னு நாம் யோசிப்போம். அப்படி யோசித்து ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு ஒரு 10-15 பொருள்களை நாம் பார்த்துருவோம். கையில் எடுத்து அதனுடைய தன்மை, உறுதித்தன்மை, உழைக்கும் தன்மை, இந்த மாதிரி எல்லாத்தையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்த்துக்கிட்டே வருவோம். அப்புறம் இறுதியில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம முதல் முறையாக எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த பொருள் தான் மனசுக்கு நமக்கு பிடிக்கும். அப்போது நாம் இருக்கிற இடத்துல முதல்ல எடுத்த பொருள் தான் மனசுக்கும் பிடிச்சிருக்கும், ஓரளவுக்கு அது சரியானதாகவும் இருக்கும். அந்த பொருளை தான் வாங்கணும்னு கடைசியாக தான் முடிவு பண்ணுவோம். அது உடனேலாம் நம்ம முடிவு பண்ண மாட்டோம். இதெல்லாம் நிறையா பேர் இந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. பெரும்பாலும் மக்களினுடைய எண்ணம் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், பெண்கள் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். இப்போ ஆண்கள் ஒரு பொருளை எடுப்பது என்பது வேறு. அதுவே வீட்டு பொருட்களை பெண்கள் ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இந்த பொருட்களெல்லாம் எல்லா பொருட்களையும் ஓரளவுக்கு பார்த்துருவாங்க. எது தரமானது, எது தரமற்றது அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவங்க முதல் முறையாக எடுத்திருப்பாங்க. அந்த ஒரு பொருள் தான் இறுதியிலையும் முடிவு செய்வாங்க. அது எதுக்குன்னா, அது தவறான ஒரு உதாரணம் கிடையாது. அங்கே இருக்கிற பொருள்களெல்லாம் எது நல்ல பொருள் அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணும் பொழுது பெரும்பாலும் அந்த முதல்ல எடுத்த அந்த பொருள் தான் நமக்கு சரியானதாகவும் இருக்கும். எனவே தான் அவங்களும் அந்த மாதிரியான ஒரு பொருளை தேர்வு பண்ணுவாங்க. எனவே இதுதாங்க அந்த பழமொழிக்கான ஒரு பொருள். மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள், இக்கரைக்கு அக்கறை பச்சை, இதுதாங்க அந்த பழமொழி. எனவே இந்த பழமொழிலாம் யாருக்கெல்லாம் நான் கொடுத்துருக்கிற விளக்கம் புதுசாக இருக்குது அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரியான பழமொழிகள் நம்ம அடுத்தடுத்து போட்டுட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நிறையா போட்டிருக்கோம். வாரந்தோறும் சனிக்கிழமையில் நம்ம பழமொழி போடுவோம். அடுத்தது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் அன்னைக்கு நம்ம இந்த பழமொழிக்கான விளக்கத்தை போடுவோம். எனவே இந்த வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.